ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நாம் சம்மருக்கு குளிர்ச்சியான செம ஸ்வீட்டான டெசர்ட் அண்ட் ட்ரிங்க் காம்பினேஷனில் ரொம்பவே பாப்புலரான ராயல் ஃபலூடா மேங்கோ ஃபலூடா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி செல்வி செம்மி ரெசிபீஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே தெரிஞ்சுக்க மறக்காமல் பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள். முதல்ல ஸ்ட்ராபெரி ஜெல்லி ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. ரெடிமேடு ஜெல்லி கிறிஸ்டல் பேக்கெட் இன்ஸ்ட்ரக்ஷன் படி ரெடி பண்ணிக்கோங்க. ஸ்ட்ராபெரி ஜெல்லி கிறிஸ்டல்ஸ் பேக்கெட்டில் இருக்கிறத ஒரு கிளாஸ் பவுலில் போட்டு நல்ல சூடான தண்ணி 2 கப் ஆட் பண்ணிக்கோங்க. இதை நல்லா கலந்து விட்டுட்டு குளிர்ச்சியான தண்ணி 2 கப் இதோட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஃப்ரிட்ஜில் 3லேருந்து 4 மணி நேரம் வச்சுக்கோங்க. இப்போ ரோஸ் மில்க் ரெடி பண்ணலாம். காய்ச்சி ஆற வச்ச பாலில் 3 டேபிள் ஸ்பூன் சுகர் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. இதில் ரோஸ் சிரப் 3 டேபிள் ஸ்பூன் ஊற்றி நல்லா கலந்து விட்டு ஃப்ரிட்ஜில் 3லேருந்து 4 மணி நேரம் வச்சுக்கோங்க. இப்போ சப்ஜா விதைகளை ஃபலூடா செய்கிறதுக்கு ஒரு அரை மணி நேரம் முன்னாடி ஊற வச்சுக்கோங்க. சப்ஜா விதைகள் 4 டேபிள் ஸ்பூன் போட்டு 1 கப் தண்ணி ஊற்றி ஊற வச்சுக்கோங்க. இப்போ ஃபலூடா சேவ் ரெடி பண்ணலாம். இப்போ ஒரு சாஸ்பேனில் 2 கப் தண்ணி சுட வச்சு தண்ணி நல்லா கொதிக்கவும் ஃபலூடா சேவ் போட்டு வேக வைங்க. ஃபோர்க்கால் அதை தனித்தனியாக பிரித்து விட்டுக்கோங்க. ஃபலூடா சேவ் வேகவும் ஸ்ட்ரெயினரில் வடிகட்டிக்கோங்க. இப்போ சுகர் சிரப் 3 டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கோங்க. அதில் சேமியாவை போட்டு நல்லா கலந்து விட்டு ஊற வச்சுக்கோங்க. சுகர் சிரப்பில் போட்டால் சேமியா ஒட்டாமல் ரொம்ப டேஸ்டாக இருக்கும். இதை நீங்கள் வேணும்னா ஃப்ரிட்ஜில் கூட வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள், ஜெல்லி நல்லா செட் ஆகிடுச்சு. சூப்பராக இருக்குது. ராயல் ஃபலூடா மேங்கோ ஃபலூடாக்கு தேவையான ப்ரிப்பரேஷன் எல்லாமே நம்ம பண்ணிட்டோம். இப்போ ராயல் ஃபலூடா எப்படி அரேஞ்ச் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு கிளாஸ் எடுத்துக்கோங்க. அதில் முதல்ல ஸ்ட்ராபெரி ஜெல்லி ஒரு 3லேருந்து 4 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கோங்க. இது மேலே ஊற வச்ச சப்ஜா விதைகள் 3 டேபிள் ஸ்பூன் வரைக்கும் போட்டுக்கோங்க. இப்போ ஃபலூடா சேவ் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் வரைக்கும் அதையும் போட்டுக்கோங்க. இதில் ரோஸ் சிரப் ஒரு 3 டீஸ்பூன் வரைக்கும் ஊற்றிக்கலாம். இதில் ரோஸ் மில்க் நல்ல சில்லுன்னு இருந்த ரோஸ் மில்க் 1 கப் ஊற்றிக்கோங்க.
ஸ்பூனால் ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். இப்போது வெனிலா ஐஸ்கிரீம் 2 ஸ்கூப் வரைக்கும் போட்டுக்கோங்க. இது மேலே மறுபடியும் ஒரு 2 டீஸ்பூன் வரைக்கும் ரோஸ் சிரப் ஊற்றிக்கலாம். இதுக்கு மேலே ஆல்மண்ட்ஸ் போட்டுக்கலாம், ஒரு டீஸ்பூன் வரைக்கும். அதுக்கு மேலே டூட்டி ஃப்ரூட்டி ஒரு டீஸ்பூன் போட்டுக்கோங்க. பாருங்கள் எவ்வளோ ராயலாக இருக்குது பார்த்தீங்களா. இது ரொம்ப ரொம்ப ஸ்வீட்டான டெசர்ட்டுங்க. குழந்தைங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அதுலேயும் ரொம்ப பிங்க் கலர் அவ்வளோ அழகாக இருக்கும். என்ஜாய் பண்ணுங்க. இப்போது மேங்கோ ஃபலூடா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு ஒரு மாம்பழத்தில் ஒரு பாதியை வந்து பீஸாக கட் பண்ணிக்கோங்க. ஒரு பாதியை வந்து பியூரி பண்ணிக்கோங்க. ஸ்ட்ராபெரி ஜெல்லி 3 டேபிள் ஸ்பூன் ஒரு கிளாஸில் போட்டுக்கலாம். அதில் சப்ஜா விதைகள் 3 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கோங்க. அதுக்கு மேலே மாம்பழ துண்டுகளை 3 டேபிள் ஸ்பூன் வரைக்கும் போட்டு அதுக்கு மேலே ஃபலூடா சேவ் 3 டேபிள் ஸ்பூன் வரைக்கும் போட்டுக்கோங்க. அதுக்கு மேலே மேங்கோ பியூரி 3 டேபிள் ஸ்பூன் போட்டுக்கோங்க. பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குல்ல. இதுக்கு மேலே ரோஸ் மில்க் 1 கப் அளவுக்கு ஊற்றிக்கோங்க. அதுக்கு மேலே வெனிலா ஐஸ்கிரீம் 1 ஸ்கூப், மாம்பழ ஐஸ்கிரீம் இருந்தாலுமே 1 ஸ்கூப் போட்டுக்கோங்க. அதுக்கு மேலே நட்ஸை 1 டீஸ்பூன் போட்டுக்கோங்க. அதுக்கு மேலே டூட்டி ஃப்ரூட்டி இன்னொரு டீஸ்பூன் போட்டுக்கோங்க. மாம்பழம் சாப்பிடணும்னு நினைக்கிற எல்லாருக்குமே இது ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு டெசர்ட்டுங்க. இதுக்கு மேலே மேங்கோ பியூரி இன்னொரு டீஸ்பூன் போட்டுக்கலாம். மேங்கோ ஃபலூடா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. மேங்கோ ஃபலூடா உங்களுக்கு 1 ஸ்பூன். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட காமெண்ட்ஸை போஸ்ட் பண்ணுங்கள். செல்வி செமி ரெசிபீஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க மறக்காமல் பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ. ருசியாக சமைக்கலாம், வாழ்க்கையை ரசிக்கலாம்.